மாடு அப்படிதானே? ஆமியா. மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கும்? ரெண்டாயிரத்து மாடு. கண்ணு என்ன கண்ணு? காலக்கண்ணு. கண்ணு காலக்கண்ணு. மாட்டுல பால் எவ்வளவு இருக்கு? பாலா 5 நாள் 9 லிட்டர் பால் இருக்கு. மாடு என்ன விலை சொல்லுதீங்க? 35 ரூபா. 35. எவ்வளவுனா ஃபைனலா விடுவிய? 30 ரூபா விட்டுரும். 30 ரூபா விட்டுறேன். கேள்வி எவ்வளவு இருக்கு? 28 ரூபா கேட்க. 24 வரைக்கும் கேட்காங்க அப்படிதானே? சரி, ஓகே. அனைத்து கால்நடை தோழர் அனைவரும் வணக்கம். தீபாவளி நெருங்கிட்டு வெடி எங்க வாங்கன்னு தெரியாம நிறைய நண்பர்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான இந்த வீடியோ சரிங்களா? ஆடி கிராக்கர்ஸ்ல 90% தள்ளுபடியா நிறைய வெடிகள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வெடி வேணும் அப்படின்னா வீடியோட நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு வெடிகள் வாங்கிக்கலாம். சரிங்க? அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சூப்பர் மாடுனா? சூப்பர் கண்ணு மாடு அப்படிதானே? ரெண்டு பல்லு இள மாடுதான். 32 ரூபாய் 33 ரூபாய் கேட்காங்க. 33 ரூபாய் கேட்காங்க. எவ்வளவு பால் இருக்கு மாட்டுல? பால் 4 நாள் 8 லிட்டர் பால் இருக்கு. எவ்வளவு விலை சொல்லி எவ்வளவு கொடுப்பீங்க? 36 கொடுத்துருவேன். 33 ரூபா கூட வந்தா கொடுத்துருவேன். கொடுத்துருவேன். குணமா நல்லா இருக்குண்ணா. ரெண்டு பல்மானா ஒரு 10 வருஷம் கவலை வச்சுக்கலாம். 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். நீங்க சம்சாரியா வியாபாரியா? சம்சாரி அப்படிதானே? நல்ல அருமையான மாடு அப்படிதானே? ஆமா. வெள்ளடி கொம்புல இருக்குண்ணா. வெள்ளடி கொம்பு பால் எப்படி கறக்கு தெரியுமா? 10 வருஷம் கவலை வச்சுக்கலாம். நீங்க எந்த ஒரு சம்சாரி? இது கழுகுமலை. அந்த மாடு எவ்வளவு சொல்லுங்க? அந்த மாடு 37. அது 37 தான் கொடுப்பேன். 37 கொடுப்பீங்க. பால் எவ்வளவு இருக்கு? பால் 5 இருக்கு. சரி, ஜம்முன்னு சூப்பர் மாடு. ஆமா. நல்லா இருக்கா? கெச்சப்பு மாடுனா நல்ல குணம் எப்படி இருக்கீங்க? நல்ல அமைதியான மாடு. எந்த இது மாத்தம் கிடையாது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐயா, ஒரு கண்ணு மாடு அப்படிதானேங்கய்யா? 28,000 சொல்றேன். ஒரு கண்ணு மாடு. கண்ணு என்ன கண்ணுங்கய்யா? கண்ணு காலங்கன்னு. பால் எவ்வளவு இருக்கா மாட்டல? பால் 4 இருக்கு. 4 இருக்கு அப்படிதானே? ஒரு 7 லிட்டர் தப்பு இருக்காது. மாடுல இள மாடு தான் அப்படிதானே? இள மாடு தான். விலை எப்படி சொல்லி? 28,000. ஃபைனல் எவ்வளவு விடுவீங்கயா? 27 26 கொடுத்துருவேன். எவ்வளவு கேள்வி இருக்கீங்க? 23 கேட்காங்க. 24 கேட்காங்க. 27 கொடுத்துடலாம் அப்படிதானே? நல்ல மாடு அப்படிதானே? குணமா நல்லா இருக்கு அப்படிதானே? குணம் தங்க குணமா இருக்கு அப்படிதானே? சரி, ஓகே. யாரும் கறக்கலாம். முட்டை வைக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த ஊர் வியாபாரிங்க? திருக்கணங்குடி வியாபாரி. சரிங்க. சூப்பர் கிரு மாடு. கண்ணு என்ன கண்ணு? கண்ணு சிந்து கண்ணு தான். கிராடி கண்ணு அப்படிதானே? மாடு எத்தனாயிரத்து மாடுனே? மாடு 2000 மாடு. ஆமா. சம்மன் சூப்பர் மாடு. பால் எவ்வளவு இருக்கு மாட்டுல? என்ன பால் 4 நாள் 8 லிட்டர். 8 லிட்டர் பால். ஒரு 7க்கு தப்பு இருக்காது அப்படிதானே? ஆமா. என்ன வேலை சொல்லுங்க? என்ன வேணா கொடுக்கலாம்டா? என்னன்னா மாடு மட்டும் தான். கண்டி வேற மாடு வரணும். மாடு 27 ரூபா சொன்னோம். கண்ணுட்டி கைப்பால் மாடு தான். ஆமா. 27 ரூபா சொன்னீங்க. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? என்னன்னா எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? ஒரு 25 விடுவோம். 25 விட்டுரு அப்படிதானே? எவ்வளவு கேள்வி இருக்கு? என்னன்னா கேள்வி எவ்வளவு இருக்கு? 22. ஆமாண்ணா. 23 ரூபா கூட தான். அச்சம், சூப்பர் கண்ணுட்டி வச்சிருக்கீங்க. எத்தனை மாசம் கண்ணுட்டியா இருக்கும் இந்த கண்ணுட்டி? 17 மாசம் ஆகுது. சூப்பர் கண்ணுட்டி அப்படிதானே? சரி, இது எத்தனை மாசத்துல பருவத்துக்கு வரும்னா? 6 மாசத்துல வந்துடும் அப்படிதானே? எப்படி விலை எப்படி என்ன சொல்லுதியா? 25 ரூபாய்க்கு 25 ரூபா கேட்காங்க. எவ்வளவு விடுவிய? 28 ரூபா விட்டுரும். 28 ரூபா தான் விட்டுருவிய. அது கொஞ்சம் விட முடியும் அப்படிதானே? ஆனா நல்ல இது தாய் மாடு. எத்தனை லிட்டர் பால் கறந்த மாடு? ஒரு நேரம் 12 லிட்டர் கறந்த மாடு அப்படிதானே? நல்ல பிரீடான உள்ள மாடு. சரி, நாட்டு மாடு. எத்தனாயிரத்து மாடா இருக்கும்னா மாடு? 3000 மாடு. கண்ணு என்ன கண்ணுனே? கண்ணு காலக்கண்ணு அப்படிதானே? மாடு ஒரு சூப்பர் மாடு. மாட்டுல பால் எவ்வளவு இருக்கு? பால் ஒரு 3-6 லிட்டர் தப்பா. 6 லிட்டர் 5 லிட்டர் தப்பு இருக்காது அப்படிதானே? எப்படி இருக்கிறேன்? குணம்லாம் எப்படி இருக்கு? குணம்ல சூப்பர் குணம். எத்த வைக்கலாம் ஒண்ணும் செய்யாது அப்படிதானே? எத்தாது ஒண்ணு பொம்பளையோட கறக்கலாம். பொம்பளை கறக்கலாம் அப்படிதானே? நாட்டு மாடுல எத்தனை செய்யும்? அது எத்தாதானே? இத பாருங்க. நல்ல குணம்லாம் நல்லா இருக்கு அப்படிதானே? மாடு கொண்டு வந்திருக்கீங்க மொத்தம்? மாடு 7 மாடு வந்து. 7 மாடு வந்திருக்கு. சரி, இந்த மாடு ஃபர்ஸ்ட் மாட பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மாடு 6 பல் கிடாரி. 6 பல் கிடாரி. ஒரு காரி சட்டையான மாடு அப்படிதானே? ஆமா. கிடாரி கண்ணு அப்படிதானே? ஆமா, கிடாரி இளந்தோல் தான். மாடு எவ்வளவு நாள் இருக்கும்? 15 நாள் இருக்கும். 15 நாள் இருக்கும். பால் எவ்வளவு இருக்க மாட்டா? பால் 8 லிட்டர் பால். 8 லிட்டர் பால் இருக்கு. ஆமா. குணமா நல்லா இருக்குண்ணா. ஆமா. எப்படி சொல்லுதியா? எல்லாம் 35 ரூபா சொல்லுது. எவ்வளவு ஃபைனலா விடுவியா? வந்தா குறைச்சு கொடுத்து. அந்த மாடு எப்படி சொல்ல? கைப்பால் மாடா? கைப்பால் எல்லாமே இளந்தோலம். எல்லாம் இளங்கண் மாடு தான். இளந்தோலம் எல்லாமே இளங்கண். பால் எவ்வளவு இருக்கு? எத்தனை மாடு இது? இது 9 லிட்டர் இருக்கு. 9 லிட்டர் பால் இருக்கு. 3000. ஆமா. விலை எப்படி சொல்லுதியா? விலை 37 ரூபா சொல்லுது. அந்த அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிதானே? வந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம். இந்த மாடு எப்படி சொல்லுங்க? இது கொஞ்சம் 1 மாசம் கண்ணுட்டி இருக்கும். 1 மாசம் கண்ணு. ஆமா. இது பால் எவ்வளவு இருக்கு? இது 9 லிட்டர் பால் ஓடும். 9 லிட்டர் பால் ஓடுது. சரி, இது என்ன கண்ணு? இது காலங்கண்ணு. அந்த மாடு எவ்வளவு? அந்த செவல மாடு. 37 ரூபா சொல்லுது. இளந்தோல தான். பால் எவ்வளவு இருக்கு? 2 வழி 7 லிட்டர் ஓடுது. அந்த மாடு லாஸ்ட் அதுவும் இளந்தோல தான். 2 வழி 8 லிட்டர் இருக்கு. நல்ல காம்பு நீளமா இருக்கா? ஆமா. அது ஃபைனல் எவ்வளவு விடலாம்? வந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம். வந்தா குறைச்சு கருப்பு மாடு. கைப்பால் மாடு அப்படிதானே? ஆமா, கைப்பால் மாடு. எத்தனாயிரத்து மாடுங்க இது? 3000. பால் எவ்வளவு இருக்கு மாட்டல? பால் 6 லிட்டர். 6 லிட்டர் பால். விலையில எப்படி சொல்லுதியா? விலையில நான் 27. எவ்வளவு ஃபைனலா விடுவியா?
25னா விட்டுறேன் தான். கேள்வி எவ்வளவு வர கேட்காங்க? 24 24. 1000 தான் நெக்கு. சரி, இந்த மாடு எப்படி சொல்லுங்க? இந்த மாடு எப்படி? அது 26. 26. பால் எவ்வளவு இருக்கு மாட்டுல? பால் 3 6 லிட்டர் பால் இருக்கு. கைப்பால் மாடுதான். விலையில எப்படி சொல்லுதீங்க? 27 சொல்லுது. 27 தான் சொல்லுது. 27 சொல்லு. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? 25 இதே சேம் ரேட் தான் விட்டுறலாம், அப்படிதானே? சரி, அந்த மாடு எப்படி சொல்லுதீங்க? 24. 24. பால் எவ்வளவு இருக்கு மாட்டுல? 4 3 இருக்கும். இளஞ்சனா இருக்க வாய்ப்பு இருக்கா? அது எனக்கு போட்டிருக்குன்னு சொன்னா நம்ம கரெக்டா சொல்ல முடியாதுன்னு. எந்த வியாபாரி நீங்க? ஆலங்குளம் வியாபாரி. மொட்டை மாடு அப்படிதானே? எத்தனை ஐத்து மாடு? மாடு 3 ஐத்து மாடு. பால் எவ்வளவு இருக்கு மாட்டுல? நவ்வால் வரும், அப்படிதானே? என்ன சொல்லி என்ன கொடுத்துருக்கியா? 30, 25, 26 நம்ம 5000 நட்டம் தான். இன்னைக்கு விலையே சரியில்லை. மாடு அதிகமான மாடோ? மாடு அதிகம். நம்ம எந்த வியாபாரி? நம்ம கறிவளம் வியாபாரி, அப்படிதானே? எத்தனை மாடு கொண்டு வந்து இன்னைக்கு? 4 மாடு தான் வந்துச்சு. 4 மாடு வந்துச்சு. நட்ட கணக்குல தான் போயிருக்கு. ஒன்னும் பூரா நட்டத்தை தான் போயிருக்கேன். சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கு? 4 மணிக்கு. 4 மணிக்கு. எத்தனை மணிக்கு முடியுது கரெக்டா? ஒரு 10:30 மணி. 10:10 முடிஞ்சிருது, அப்படிதானே? சரி, ஓகே. ஆமா. ஜம்முன்னு ஒரு சூப்பர் கண்ணு மாடு, அப்படிதானே? நல்ல ஒரு நாட்டு மாடுலயும் ஜெர்சி கிராஸ் ஆன மாடு. கண்ணு மாடு. கண்ணு என்ன கண்ணுட்டி? வெட்டை கண்ணு மாடு. எத்தனை ஐத்து மாடா இருக்கும்? 3 பால் எவ்வளவு சொல்லிருக்காவ? பால் 5 நாள் 9. 5 நாள் 9. ஒரு 8 ஒரு 7 தப்பு இருக்காது. 8 லிட்டர் தப்பு இருக்காது. 8 லிட்டர் தப்பு இருக்காது. என்ன வேலை சொன்னாவ? 40,000 சொன்னா. 40,000 அடிச்சு சொல்லிருக்காவனா? நீங்க எவ்வளவு குறைச்சு பேசிருக்கீங்க? 33,000. 7,000 குறைச்சு வச்சுறா? அதுக்கு மேல குறைக்க முடியல. விட முடியாதுன்னு சொல்லிட்டு எந்த ஊர் போகுது? இது வல்லநாடு போகுது. வல்லநாடு தான் போகுது, அப்படிதானே? இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு போற எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? இது 4-5 வருஷம் வச்சுக்கலாம். 4-5 வருஷம். கருப்பு மாடு வாங்கி கொடுக்கலாமா? செவல மாடு? இல்ல, செவல மாடு தான் யோகா இருக்கும். யோகா இருக்கும். என்ன யோகா இருக்குங்க? அது கடுமையான யோகா இருக்கும். கலைஞர் மாதிரி கவிச்சு துண்டு போட மாதிரி யோகா இருக்கும். யோகா கடுமையா இருக்கு, அப்படிதானே? போனே மாடா பெரிய அடிச்சு நொறிக்கிறோம், அப்படிதானே? சரி, ரைட். நீங்க எந்த ஊர் தரகர்? ஏன்னா வல்லநாடு தரவேன். நீங்க வந்து காங்க ஒரிஜினல் மாடு கொண்டு வந்துறீங்க, அப்படிதானே? ஒரிஜினல் மாடு கொண்டு வந்துறீங்க. 2 மாடு பல்லு எப்படின்னா எத்தனை ஐத்து மாடுன்னு? பல்லு 6 பல் மாடு. இள மாடு தான், அப்படிதானே? என்ன காரணத்துக்காண்டி சந்தை கொண்டு வந்துட்டீங்க? பாக்குறதுக்கு ஆள் இல்ல. பாக்குறதுக்கு ஆள் இல்ல. தோட்டத்துல ஆள் வேலைக்கு யாரும் வர முடியும். ஆள் வர மாட்டாங்க. அதனால கொடுக்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? மாடு சனையா இருக்க வாய்ப்பு இருக்கானே? சனை அது 4 மாசம். அது 4 மாசம். ரெண்டுமே 4 மாசம் தானே? 2 மாசம். அது 2 மாசம். கன்ஃபார்மா 2 மாசம் தானே, அப்படிதானே? சன மாடு தான். ரெண்டுமே சன மாடு தான், அப்படிதானே? எத்தனை காங்கேய மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல? நாங்க இது 2 மாடு தான். இது 2 தான். 2 கொடுக்க வந்தாச்சு, அப்படிதானே? வேற மாடுலாம் வச்சிருக்கீங்களா? எப்படி? வேற மாடு இருக்கு. வேற என்னென்ன மாடு? நாட்டு ஒரிஜினல் நாட்டு மாடு கிடக்கு. கிராஸ் மாடு கிடக்கு. சரி. இந்த மாதிரி ரகங்கள்லாம் எல்லா இதுலயும் ஒண்ணு வச்சிருக்கீங்க. இந்த மாடு எங்க வாங்குனீங்க? இந்த மாடை இது கோயம்புத்தூர்ல வாங்குனீங்கன்னா என்ன விலை வாங்கினீங்க இந்த 2 மாடும்? நான் வாங்கும்போது கண்டுபிடியார் 68. ஒரு மாடு 68 ரூபா. சரி, இப்ப சந்தை கொண்டு வந்திருக்கு. இப்ப எவ்வளவு விலை சொல்றீங்கண்ணா? நான் 1.5 சொல்றேன். 1.5 2 சேர்த்து 1.5 சொல்லுதீங்க. எவ்வளவுனா ஃபைனலா விடுவீங்கண்ணா? 1.5 கொடுத்துருவீங்க, அப்படிதானே? பால் இருக்கா இல்லையாண்ணே? பால் கிடையாது. மாடு சனமானால பாலை விட்டாச்சு, அப்படிதானே? சரி, ஓகே. ஐயா, நாங்க பால் மேக்ஸிமம் இதுல வந்து வேற 1 லிட்டர் மட்டும் தான் கறப்போம். மீதி எல்லாம் கண்ணுட்டி குட்டுறீங்க? மித்தபடி கறக்கலாம் மாட்டியா? அப்படிதான் கறக்க மாட்டியா? சரி, உங்க நம்பர் சொல்லுங்க. 9994666975. சரி. போன் பண்ணி கேட்டானா அந்த மாடை கொடுத்துடலாம், அப்படிதானே? ஆமா. சரி, ஓகேண்ணா. நல்லா அருமையான மாடு. குளமா நல்லா இருக்கு, அப்படின்னா? குளம்லாம் எப்படி இருக்கு? சூப்பர். எத்தெல்லாம் செய்யலாம்? ஒரு மாதிரி இப்ப கொம்பு ஒரு மாதிரி ஆட்டுது. அது புது இடம். மித்தபடி ஒண்ணு நாங்க தோட்டத்திலே போட்டு வளர்த்த மாடு திடீர்னு நீங்க கும்பல கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அதனால அப்படி இருக்கு, அப்படிதானே? இது வாடி நிப்பான். சரி, ஓகே. அது மட்டும் தான் அப்படியே துள்ளும். அப்படி சொல்ல. இதெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய மாடு. குணத்துல ரெண்டுமே தங்கமான குணம். யாரு வேணா பால் கறக்கலாம். யாருனாலும் பால் கறக்கலாம், பிரச்சனை இல்லை. எத்தனை செய்யாது? சின்ன பிள்ளை அப்படி போய் கவுட்டுக்குள்ள இப்படி வரலாம். அப்படி போயிடலாம். ஓகேண்ணா. இது வந்து லட்சுமி. இது பேரு காமாட்சி. இது வந்து சிவன் சொல்லி இருக்கும். அந்த இருக்கா? சிவன் சொல்லி இருக்கும். சிவன் இருக்கா? சிவன் சொல்லி கிடைக்காது, அப்படிதானே? சரி, ஓகேண்ணா. வளர்ப்புக்காக வளர்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். வளர்ப்புக்கு நல்லா இருக்கும், அப்படிதானே? ஓகே. மத்தபடி கறிக்கலாம் வளர்ப்புக்கு நல்லா வளர்ப்புதான். நாட்டு மாட்டு பால் குடிச்சா ஆரோக்கியமா வாழலாம். சுகர் இல்லாம வாழலாம். சரி, நாட்டு மாட்டு பால் குடிக்கலாம், சுகரோட வாழுங்க. எது பெஸ்ட் நீங்களே முடிவு பண்ணிக்கணும். சரி, ஓகே. ஏன்னா எங்களுக்கு சுகர் கிடையாது, அதனால சொல்றேன். அதனால கேரண்டியா சொல்றேன். நாட்டு மால் பால் குடிச்சிட்டு இருக்கீங்க? நாங்க சின்ன வயசுல இருந்து குடிச்சிட்டு தான் இருக்கோம். 1 லிட்டர் பால் எவ்வளவு குடிச்சிட்டு இருக்கீங்க உங்க ஏரியால? நான் 60 ரூபாய் கொடுக்கும். 60 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது கேட்கறோம். அதாவது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு மட்டும். வியாபாரத்துக்கு கிடையாது. தெரிஞ்சாலும் மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க. பெரிய வியாபாரி நம்ம மேலப்பழம் சந்தில பெரிய வியாபாரி நீங்க தான். 2 கால ஜம்முன்னு வச்சிருக்கீங்க. 2 கால பல்லு எப்படி? 2 நாளும் எப்படி? வேலைக்கெல்லாம் நல்லா இருக்குமா? என்ன அது கேரண்டி தானே? மாடு கொஞ்சம் நாட்டுல கிராஸ், அப்படிதானே? ஒரிஜினல் நாட்டு கிடையாது. சிந்துல கிராஸ், அப்படிதானே? விலையில எப்படி சொல்லுதீங்க? விலை 65 ரூபா சொன்னேன். 65 சொல்லு. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க?
60 ரூபா கொடுத்தலாம். கேள்வி எவ்வளவு இருக்கு? கேள்வி 55 கேள்வி. 55 தான் கேள்வி இருக்கு. ஆமா ஆமா. எவ்வளவு ஃபைனல்? 60 ரூபா விட்டுற வேண்டியதான். 60 ரூபா விட்டுறலாம். அந்த ரெண்டு காலம் எப்படி சொல்லி கண்ணுட்டி? இந்த கண்டி ரெண்டு 45 ரூபா சொல்லி 40 ரூபா கொடுக்கணும் இருக்கு. 40 ரூபா கொடுத்துடலாம் அப்படிதானே? பல்லு எப்படி? பல் போடல. பல்லே போடல. எல்லாம் கண்ணுட்டி தான் அப்படிதானே? ஆமா ஆமா. எல்லாம் கண்ணுட்டி 40 ரூபா கொடுத்துற வேண்டியதான். ஆமா. கேள்வி எவ்வளவு இருக்கு? கேள்வி 33 35 வரை. அவ்வளவுதான் கேள்வி கேட்காங்க. இந்த கண்ணு எப்படி சொல்லி ஒட்டாங்களா? இது 12,000 சொன்னோம். வளப்புக்கு அருமையா இருக்கு. அருமையான கண்ணு. ஒட்டாங்களா ஒரிஜினல் அப்படிதானே? ஆமா ஆமா. இது எவ்வளவு சொல்லுதியா? இது 12,000 கொடுத்தலாம். 12 ஒரு சூப்பர் காலை. நல்ல கலர் அப்படிதானே? செவலையும் வெள்ளையும் நல்ல கலரு. ஃபுல்லா ரேஸ் கொண்ட காலையோ? ஃபுல்லா தட்டமா இருக்கானே. எல்லா பக்கம் தடம் இருக்கு அப்படிதானே? ஆமா. ஃபுல் தடமா இருக்கு. எத்தனை பல்லு? பல்லு சேர்ந்துட்டு அப்படிதானே? இது ஜோடி எங்க பிரதர்? ஜோடி வீட்டுல இருக்கு. ஜோடி வீட்டுல இருக்கு. இது என்ன எதனால கொடுக்க வந்தீங்க இத? இது அவ்வளவுதான் பார்க்க முடியல. பார்க்க முடியல கொண்டு வந்திருக்கீங்க. 5 மாடு கிடைக்கும். ஓ 5 மாடு கிடைக்கும். ஃபுல்லா ரேஸ் மாடு கிடைக்காம பார்க்க முடியாம கொண்டு வந்துட்டீங்க அப்படிதானே? என்ன எவ்வளவு சொல்லுதீங்க பிரதர்? 40 ரூபா சொன்னேன். 40 ரூபா சொல்லுதீங்க. எவ்வளவு வரை கேள்வி இருக்கு? எவ்வளவு கொடுப்பீங்க? நான் 35 வரை கேள்வி. 35 வரை கேள்வி. 35 வரை கேள்வி இருக்கு. எவ்வளவு கண்டிப்பா கொடுப்பீங்க? கூட 2 ரூபா கொடுத்தேன். கூட 2 ரூபா கிடைச்சா கொடுத்துட்டு வேண்டியது அப்படிதானே? சரி ஓகே. எந்த ஊர் பிரதர் உங்களுக்கு? எங்களுக்கு குளத்தூர். சரி ஓகே. ஜம்முன்னு இருக்கு. சூப்பர் காலை அப்படிதானே? ஆமா. சூப்பர் காலை 2 காலை அப்படிதானே? நாட்டு பல்லு எப்படின்னா? நாட்டு காலை 2 பல்லு எப்படின்னா? பல்லு சேர்ந்துட்டு அப்படிதானே? ஆமா. என்ன விலை சொல்லி என்ன விலைன்னு கொடுத்துருக்கீங்க? 85,000 சொன்னோம்னே. 85,000 சொன்னீங்க. ஆமா. 75,000 கொடுத்துருக்கியா? வளப்புக்கு போதா என்ன? அது வளப்புக்கு தான் போகுது. எந்த ஊர் போகுதுண்ணே? இது கல்லறைக்குச்சி பக்கம் போகுது. வேலைக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா? வேலைக்கு அருமை மாடு. அருமையா இருக்குண்ணா. குணம் எப்படின்னு இருக்கு? இதெல்லாம் தன்காட்டு மாடு இல்லையா? தன்காட்டு மாடு. குணம் எப்படி இருக்கு? குணம் அருமை குணம். முட்டை வைக்கலாம் பிடிச்சிட்டு போலாம். ஒண்ணுமே செய்யாது. ஒண்ணு மாடு விடவிடனே இல்லையானே? ஆமா. நல்ல சாதுவா தான் இருக்கு மாடு அப்படித்தானே? ஆமா. நீங்க சந்தை எப்படின்னு இருக்கு? நல்லா வரும். சந்தை கொஞ்சம் சுமாரா தான் இருக்குண்ணா. ஆமா. ஜம்முன்னு கொண்டு போறீங்க. மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கும்? மாடு 3 இருக்கும். மாடு 3ஆயிரத்து மாடு. கண்ணு என்ன கண்ணுங்க? காலகண்ணு. மாடின்னு ஒரு 4 மாசம் இருக்கும் அப்படித்தானே? மாட்டுல பால் எவ்வளவு இருக்கு? பால் ஒரு 5 லிட்டர் வரும். 5 லிட்டர் ஓடும். 2 ஓடும் அப்படித்தானே? விலையில எப்படி சொல்லுதிய? விலை 20 ரூபா சொன்னா 18 ரூபாய் கேட்காங்க. 18 ரூபாய் கேட்காங்க. இப்ப ரிட்டர்ன் கொண்டு போறீங்களா மாட? ஆமா. ரிட்டர்ன் போகுது விக்காம போகுது அப்படித்தானே? நட்டம் வருது. கைப்பிடித்த மாதிரி விடாதா? நம்ம 20 ரூபாய்க்கு வாங்கி 18,000 கேட்காங்க. சரிங்க. பால் மாடு. கைப்பால் மாடுல நல்ல குவாலிட்டி. நல்ல தாங்கும். வேலுக்கு ஒண்ணும் செய்யாது. பால் எவ்வளவு இருக்கு மாட்டா? பால் 2 தரம் ஒரு 7 வரும். 7 ஒரு 3.5 இருக்கு. ஒரு 6க்கு தப்பு இருக்காது அப்படிதானே? 6க்கு தப்பு வராது. மாடு எவ்வளவு நாள் இருக்கும்? மாடு வேண்டி ஒரு 4 மாசம் இருக்கும். 4 மாசம் தான் இருக்கும். ஆனா நல்ல ஒரு குணம் எப்படி இருக்க மாட்டா? குணம்லாம் அருமையா இருக்கு. எத்த வைக்கலாம் ஒண்ணும் செய்யாது. ஒண்ணும் செய்யாது. விலையில எப்படி சொல்லுதியா? விலையில 35 எவ்வளவு ஃபைனல விடுவியா? 27 கேட்காங்க. எவ்வளவு விடுவியா? 30 விட்டுற வேண்டியதான். மாடு இளஞ்சனாக்கு வாய்ப்பு இருக்கா? சென்னை போட்டிருக்கு. சரி. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை ரொம்ப மோசம். என்ன அப்படிதான் இருக்கணும். மாசம் அடுத்த மாசம் பிறக்கணும். பிறந்ததான் வழி. மாடு ஒரு காலக்கண்ணு. மாடு எத்தனாயிரத்து மாடுனே? 2000 மாடு. மாட்டுல பால் எவ்வளவு இருக்கு? பால் இப்போ ஒரு 5 லிட்டர் 5 லிட்டர் பால் வருது அப்படிதானே? மாடு இனி எவ்வளவு நாள் இருக்குண்ணே? மாடு 3 மாசம் 3 மாசம் இருக்கும் அப்படிதானே? மாடு இளஞ்சனா இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி சனலாம் ஒண்ணுமே இல்ல அப்படிதானே? என்ன விலை சொல்லியா? என்ன விலைனா கொடுப்பிய? எனக்கு 22 ரூபா சொல்லுது. 19 ரூபாய்க்கு மேல கேள்வி. 19 ரூபாய்க்கு மேல கேட்கவே இல்ல. எவ்வளவு ஃபைனலா விடுவிய? ஒரு 20 21 விட்டுற வேண்டியது அப்படிதானே? மாடை பார்த்து வாங்கிருக்கேன் அப்படிதானே? கைப்பால் மாடு அப்படிதானே? மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கும்ண்ணே? மாடு 4000 மாடா இருக்கு அப்படிதானே? பால் எவ்வளவு இருக்குண்ணா மாட்டேன்? பால் எவ்வளவு இருக்கு மாட்டல? பால் 10 லிட்டர் இருக்குண்ணா. 10 லிட்டர் சொல்லிருக்காங்க. அப்படின்னா 5 இருக்கு சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? 4 நாள் இருக்கும். 4 நாள் இருக்கு. என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 35 சொன்னாங்க. 35 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 31 முடிச்சு. 31 முடிச்சிருக்கீங்க. எவ்வளவு மதிச்ச பார்த்தோன்னே இந்த மாடை பார்த்தோன்னே? மாடை பார்த்தோன்னே ஒரு நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு மதிச்சோம்? 30 ரூபாய் மதிச்சு கூட 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிருக்கீங்க அப்படிதானே? சரி ஓகே. மாடு இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கானே? இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கானே? செனல இருக்காது அப்படிதானே? எந்த ஊர் போகுதுண்ணே? இது நல்லூர் போகுது. 1 லிட்டர் பால் நம்ம ஏரியால எவ்வளவுண்ணே? நம்ம ஏரியால 32. 32. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 4 மாடு கிடக்கு. 4 மாடு வச்சிருக்கீங்க. மாடு லாபம் இருக்கா இல்லையா? லாபம் இருக்குண்ணே. எல்லாரும் நஷ்டங்களா தான் கேட்க முடியும். லாபம் இருக்கு அப்படிதானே? சரி ஓகே. நீங்க மாப்பால் மாடு அப்படிதானே? மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கும்ண்ணே? இது 3000 மாடா இருக்கும். நீங்க எந்த ஊர் வியாபாரிண்ணே? நமக்கு பாவு சத்திரம் வியாபாரி அப்படிதானே? மாட்டுல பால் எவ்வளவு இருக்குண்ணா? மாட்டுல 4 நாள் இருக்குண்ணே. 4 லிட்டர் பால் இருக்கு அப்படிதானே? ஒரு 6க்கு தப்பு இருக்காது. 6க்கு தப்பு இருக்காது. என்ன விலை சொல்லுங்க? என்ன விலை உங்களுக்கு கொடுக்கலாம்ண்ணே? 23 ரூபா சொல்றேன். 23 ரூபா சொல்லுதியே. எவ்வளவு விடுவீங்கண்ணே? 20 ரூபா கொடுத்து. 20 ரூபா விட்டுற வேண்டியது அப்படிதானே? கேள்வி எவ்வளவு இருக்கு? கேள்வி 18-19 தான் கேக்குறாங்க. குறைச்சு தான் கேட்க. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை இந்த வாரம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. அந்த அளவு இழுப்பு இல்ல அப்படிதானே? சரி ஓகே. அப்படிதானே? மாடு எத்தனாயிரத்து மாடுண்ணே? மாடு 2000 மாடு. 2000 மாடு. பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காவனே? பால் 4 நாள் இருக்குன்னு சொல்லிருக்காவ. ஒரு 6க்கு தப்பு இருக்காது அப்படிதானே? என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 20 ரூபா சொன்னாவா? சரி 16 16 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எந்த ஊர் போதுண்ணே? ஒத்த காலம் வாங்கி என்ன காரணங்கய்யா?
உழவுக்கு சம்சாரிக்கு ஒரு காலை வச்சு எப்படி விட முடியும்? ஒரு காலம் வீட்டுல கிடக்கு. ஒரு காலை வீட்டுல கிடக்குது. இது பல்லு எப்படிங்கயா? பல்லு 4 பல்லு. பல்லு 4 பல்லு தான். அங்க வீட்டுல கிடக்க காலம் எப்படி? அது 6 பல்லு. அது 6 பல்லு தான். ஒரே ஹைட் வருமா? கொஞ்சம் அது கொஞ்சம் ஹைட் கூட. ஹைட் கூட. இது கொஞ்சம் கட்டையெல்லாம் இருக்குண்ணே. ஆமா கொஞ்சம் கட்டையா இருக்கேன். நல்லா இது வேலை நல்லா ஜம்மு செய்யறேன். கொஞ்சம் விரைஞ்ச மாடா இருக்கிறேன். என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? மாடு 30 நாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியா? 26. 26. இது எத்தனை வருஷம் சாரி கண்ணு வாங்கிட்டு போறீங்க? அப்படிதானே வளர்ப்பு காண்டி வாங்கிட்டு போறீங்க. ரெண்டு என்ன வேலை சொன்னா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 12 சொன்னாங்க. 12 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 10. 10 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அப்படிதானே? எந்த ஊர் போகுதுண்ணே? எந்த ஊர் போகுது? இது வடக்கு அரசு. வடக்கு கார்சல் போகுது. சரி ஓகே ஓகே. ஜம்முன்னு 2 கண்ணுட்டி வாங்கிருக்கீங்க. எதனால சின்ன கண்ணுட்டி மாடை வாங்கி வளர்த்துலாமா? எதனால கண்ணுட்டி வாங்கி வளர்க்கீங்க? கண்ணுட்டினா இப்போ மழை பெய்ய சீசன் புல்லு கிடக்கும். காட்டுல வந்து அவுத்து விட்டுக்கலாம். ஆமா. அதனால கொஞ்சம் 6 மாசத்துல கொஞ்சம் மாடாயிரும். அதனால வாங்கிட்டு போறீங்க. அப்படிதான் 6 மாசம் கழிச்சு தான் பருவத்துக்கே வரும். ஆமா பருவத்துக்கு வந்து. சரி ஓகேண்ணே.